பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் மாநகர சபையின் புதிய தலைமைத்துவம் தங்களது குப்பை சேகரிப்பு நடைமுறையில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ளவுள்ளது. முதற்கட்டமாக நகரின் வடக்கு பகுதிகளில் பரீட்சார்த்தமாக நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளது. பெரிபார் குப்பை கிடங்கு ஊழியர்களால் சேகரிக்கப்படும் வடபகுதி தொகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு புதிய உணவு கழிவுகளை சேகரிப்பு திட்டம் மற்றும் மறுசுழற்சி முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த முன்னோடி திட்டத்தின் வெற்றியை ஆராய்ந்த பின்னரே இது மாநகரம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கான குப்பை தொட்டிகள் வழங்கும் பணிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை வழங்கப்பட்டு திங்கட்கிழமை முதல் புதிய நடைமுறையின்படி குப்பைகள் சேகரிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து மாநகர சபையின் நகர சேவைகள் மற்றும் டிஜிட்டல் துறைக்கான புதிய அமைச்சரான கவுன்சிலர் ஹாரிஸ் காலிக் தெரிவிக்கையில், எமது புதிய நிர்வாகத்தின் முக்கிய நோக்கமே இந்த அழகான நகரை தூய்மையாக்குவதுதான். பொதுமக்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மாற்றங்களை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த புதிய நடைமுறை வீதிகளில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டும் பிரச்சினைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என அவர் நம்புகின்றார். இந்த வருட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட சோதனையின் போது பர்மிங்ஹாம் மக்கள் எமிரேட்ஸ் போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் 110 தொன்னுக்கும் அதிகமான உணவு கழிவு குப்பைகளை சேகரித்து தந்துள்ளனர். அவை அனைத்தும் வெற்றிகரமாக பசுமையாற்றலாகவும் பசலையாகவும் மாற்றப்பட்டு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. சமையலறை உணவு பாசன குப்பைகள் வாரம் ஒரு முறை பிரத்யேகமாக சேகரிக்கப்படும். இதற்காக வீடுகளுக்குள் வைக்க ஒரு சிறிய சாம்பல் நிற தொட்டியும் வெளியில் வைக்க ஒரு பெரிய பழுப்பு நிற தொட்டியும் கவுன்சிலால் வழங்கப்பட உள்ளன. சமையலறையில் சேரும் கழிவுகளை பழுப்பு நிற தொட்டியில் மாற்றி வீதிக்கு வெளியே வைக்க வேண்டும். இந்த தொட்டியில் சமைத்த அல்லது சமைக்காத எந்த ஒரு உணவுப் பொருளையும் இதில் போடலாம். இறைச்சி, மீன் மற்றும் எலும்புகள், பழங்கள், மரக்கறிகள், சீஸ், யோகட் போன்ற பால் பொருட்கள், பான், சோறு மற்றும் பாஸ்தா, எஞ்சிய சாப்பாடுகள், தேயிலை தூள், முட்டையோடுகள், பக்கெட்டுகள் இல்லாத செல்ல பிராணிகளின் உணவுகள், கேக் வகைகள் மற்றும் காலாவதியான உணவுகளை அதன் பிளாஸ்டிக் உரை இல்லாமல் போட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.